சசிவங்கையில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்தன. இதனால் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் மலம்பட்டி அருகே சிவல்பட்டி பகுதியில் நேற்று மாலை பலத்த சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததில் அப்பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த பப்பாளி, மரவள்ளிக்கிழங்கு, வாழை மரங்கள் முறிந்து வேரோடு சாய்ந்து சேதமடைந்தன. கண்ணன் என்ற விவசாயியின் தோட்டத்தில் சுமார் 70,000 செலவில் பயிரிடப்பட்டிருந்த 800 பப்பாளி மரத்தில் அறுவடைக்கு தயாரான சுமார் 300 மரங்கள் சாய்ந்து சேதமடைந்தன. இதேபோல் அப்பகுதியில் வாழை மற்றும் மரவள்ளிக்கிழங்கு மரங்கள் சாய்ந்து சேதமடைந்தன. இதனால் சுமார் 1 லட்சம் ரூபாய் வரை நஷ்டமடைந்ததாக கூறும் விவசாயிகள், தோட்டக்கலைத்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதியினை பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். சிவகங்கை மாவட்டம் சார், மலம்பட்டி கண்டாயின்கே வெட்டி உள்ளது. நேற்று வந்த காற்று மழையில் பப்பாளிலாம் ஒடிச்சிருச்சு சார். 1 ஏக்கர் போட்டிருந்தோம், ஒன்றுமே இல்லை. 3 ஏக்கர் வச்சுருக்கோம். 1 ஏக்கர் தான் விவசாயமே போட்டிருக்கோம். எங்களால் பண்ண முடியல சார். செலவழிக்க முடியாமல் இதுதான் போட்டிருந்தோம். இதுவையும் காற்று பப்பாளியை 300 கண்டை ஒடிச்சிருச்சு சார். 800 கண்டு வச்சுருந்தோம், 300 கண்டை ஒடிச்சிருச்சு. மரவள்ளிலாம் தூரோட கிழங்க வெளியில் பிடுங்கி போட்டுச்சு சார். எதுக்குமே நீ அது ஆகாது. ஏன்னா இன்னும் அது விளைச்சலுக்கு வர இன்னும் 2 மாதம் இருக்குது சார். அதுக்குள்ளேயும் அதை தூரோட சுத்தமாக பிடுங்கி போட்டுருச்சு சார். வாழையெல்லாம் 20 செண்டு தலகால ஒடிச்சு போட்டுருச்சு சார். தாரே போடாமலே ஒடிச்சு போட்டுருச்சு. ரொம்ப எங்களுக்கு நஷ்டமாயிடுச்சு சார். இந்த அரசாங்கம் தான் பார்த்து எங்களுக்கு நல்ல ஒரு உதவி பண்ணணும்.